ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரமதான் வந்துருச்சு. அதோட கெட்டிங் ரெடி ஃபார் ரமதான் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்குள்ளே நாங்கள் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகினனால அப்லோட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகிருச்சு. எப்பயுமே ஃபாஸ்டிங் வரும்போது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் நிற்கும். எங்கள் வீட்லேயும் எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்த ஃபாஸ்டிங் டைமில் இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 வீக்ஸ்க்கு முதல்லேருந்தே ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. இது ரமதானுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் நான் ஃபுல்லாக ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே டஸ்ட் பண்ணிடுவோம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ரமதான் ஸ்டார்ட் ஆகின பிறகு ஒரு 2-3 டேஸுக்கு இந்த டஸ்ட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அப்போ ஈக்காது. ஸோ நோம்பும் கொஞ்சம் பலவை காட்டியும் சில நேரத்துக்கு கஷ்டமாயிக்கும். க்ளீனிங் ஒர்க் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஒர்க் தான். எவ்வளோ செஞ்சாலும் டெய்லி செய்கிறதுக்கும் மீக்கும். நான் வந்து ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் எடுத்த சுட்டி மம்மா வந்து கிச்சன் பேண்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா ஃபாஸ்டிங் டைமுக்கு எங்களுக்கு இதுவுமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லி மம்மா வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைட் பை சைட் இந்த மாதிரி எங்களுக்கு லென்டில்ஸ், சிக் பீஸ், க்ரீன் பீஸ் இதை மாதிரியெல்லாம் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாயில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டா எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்டிங் வரும்போதே கஞ்சியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இது வந்து கொலக்கந்த. பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டே என்னோடய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கோடு சேர்த்து நான் என்னோடய ரூமையும் வந்து டீப் க்ளீன் பண்ணுற ஐடியாவிலே தான் இருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணியே வச்சுட்டா எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரூம் எல்லாம் குயிக்காக வந்து டிஸ்அரேஞ்ச் ஆகாது. ஸோ அதை வந்து எங்களுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணி குறையலும் நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்டா. ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கோடு சேர்த்து நான் ரூமையும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள்லாம் நோம்புக்கு என்ன செய்வீங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரூம் க்ளீனிங் ஒர்க் அப்படியே வைத்து கொண்டு தான் என்னோடய ட்ராயர் செட் நினைவு வந்துச்சு. மிச்ச நாளாவது என்னோடய ட்ராயர்ஸை க்ளீன் பண்ணி அப்படியே இதையும் க்ளீன் பண்ணிவிடுவோம்ட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ தான் இதுகளுக்கு பார்த்து பார்த்து திங்ஸ் எடுத்து வச்சாலும் எப்படி தான் இவ்வளோ டஸ்ட் ஆகுதோ தெரியா. நான் எப்போயுமே ஒன்ஸ் அ மந்த் இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த கொஞ்ச நாளாக க்ளீன் பண்ணுறதுக்கு கிடைக்கல. ஃபுல் ட்ராயர் செட்டையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு லாங் டே, செய்கிறதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதனால குயிக்காக ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணலும். 2025 ஸ்டார்ட் ஆகி 2 மந்த்ஸ் முடிஞ்சு 3rd மந்த்தும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட ரமதானும் வந்துடுச்சு. இப்போ ஒரு குட்டி க்ரோசரி ரன். யூஸ்வலாக ரமதானுக்கு முதல் எல்லாமே வாங்கி ஸ்டாக் பண்ணினாலும் இந்த லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த கர்ட் வாங்குகிற வேலை. யாரெல்லாம் கர்ட் அண்ட் ரைஸ் விரும்பி திம்பிங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கர்டோடு சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், கேட் ஃபுட் அந்த மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சு நாங்கள் ஸ்டாக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுவரை நாங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கீல்ஸுமே ஃபுல் பேக்டாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக இந்த டைமுக்கு நாங்கள் போனால் வந்து அவ்வளோ பெருசாக க்ரௌட் இருக்காது. இன்றைக்கி அவங்க மறுவா ரீஸ்டாக் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌட். நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோம். இன்றைக்கி கிளைமேட் அவ்வளோ பெருசாக வெயில் இல்லை. பட் ஸ்டில் சரியான சூடு. ஸோ வந்தோடனே ஒரு லஸ்ஸி குடிச்சிட்டு எங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எப்போயுமே தனித்தனியாக பாட்டில் எடுத்து அதில் தான் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஆகட்டுமேனு நாங்கள் இந்த பாக்ஸை வாங்கியிருந்தோம். என்னோட மம்மா ஃபில் பண்ணுறதை பார்க்குறதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. யூஸ்வலாக ஃபாஸ்டிங் டைமில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொண்டா எங்களுக்கு வேலை வந்து ஈஸியாகிக்கும். அதெல்லாம் கட் பண்ணி நான் வந்து செப்பரேட்டாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். எப்போயுமே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கக்குள்ளே வாஷ் பண்ணாமல் கட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலும். அட் த சேம் டைம் எல்லோ கலர் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுடுவானே. அதை போட்டிங்கன்னா சுருக்கன்னு ஸ்பாயில் ஆகிடும். இஃப்தாருக்கு என்ன செஞ்சாலும் முக்கியமாக தேவை வந்து சாஸ் தான். நிறைய பேர்த்துக்கு சாஸ் இல்லாட்டி சாப்பாடே இறங்காது. நாங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி எக்கானமி பேக் தான் எடுப்போம். அதை வந்து பாட்டில்ஸ்க்கு ரீஃபில் பண்ணி வருவோம். 30 டேஸ்க்குமே தேவை. அதனால நாங்கள் இந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸே எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து எம்டிட நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி எக்கானமி பேக் கேட்குது. எம்டிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் வந்து எம்டிட தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ரீஃபில் பண்ண பாட்டிலை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். மற்ற பாட்டிலை நாங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வெளியே தான் வச்சுப்போம்.
ஒண்ணும் ஆவாது. ஃபுல் மந்த்துமே எங்களுக்கு யூஸ் பண்ணேலும். சைட் பை சைட் எங்களோட மம்மா வந்து சஹருக்கு குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஒர்க் இக்கி செய்றதுக்கு. அதோட சேர்த்து சஹர் குக்கிங் ஒர்க்கையும் செஞ்சுட்டா ஈஸியாயிக்கும். நாங்க எப்பயுமே ஈவினிங் ஆக்கோலே சஹருக்கு குக் பண்ணிடுவோம். இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச் வந்து பிரியாணி தான். இன்னைக்கு நிறைய ஒர்க் செய்ய இருக்குது. குக்கிங்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேலாம். யூசுவலா ஆஃப்டர் லஞ்ச் ஒரு சின்ன நப் எடுப்பேன். இன்னைக்கு நான் நப் ஒன்றும் எடுக்காம சின்ன ஃபேஷியல் ஒன்று செஞ்சேன். எவ்வளோ தான் திங்ஸ் எல்லாமே கிட்ட இருந்தாலும் வீட்ல வந்து ஃபேஷியல் எல்லாம் செஞ்சே படாது. இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் போட்டேன். பேக் வந்து ஹாஃப் வந்து ட்ரை ஆவின பிறகு தான் எனக்கு ஃபில்ம் பண்ணுறதுக்கே நினைவு வந்துச்சு. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணினேன் வந்து ஆரஞ்ச் பீல் ஃபேஸ் பேக். இது வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லா. பட் ஆனா ஸ்கின்ன கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா, பேக்க ரிமூவ் பண்ண அப்புறம் நல்லா டோனர் அப்ளை பண்ணி, அதே மாரி மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கோங்க. யூசுவலாவே எப்பயுமே ஃப்ரீயா இருந்தாலும் வந்து ஒரு ஃபேஷியல் ஒண்ணு ட்ரை பண்ற ஐடியாவே வராது. இன்னைக்கு நெறைய வேலைக்கு அதுலயும் வந்து ஃபேஷியலும் செய்ற ஐடியா வந்துச்சு. நான் செய்ற வேலையோட சேர்த்து இந்த வேலையும் கொஞ்சம் செய்வோம்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். டேபிள் கிளாத் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டேபிள் எல்லாம் கிளீன் பண்ற ஒர்க் இருந்துச்சு. அதையுமே செஞ்சுடுவோம். நோம்புல மழையே வராது. நல்ல வெயில் தான் வர பாக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கொண்டு இருந்தாங்க. ஆனா, நோம்புக்கு எக்ஸாக்ட்டா 1 டே பிஃபோர் பெரிய மழை. கிளைமேட்டே ஃபுல்லா சேஞ்ச் ஆவிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மழை பேஞ்சு பேஞ்சு ஃபுல் கிளைமேட்டுமே கூலா மாறிருச்சு. ஒரு 2, 3 டேஸ் பிஃபோர் சரியான வெயிலா இருந்துச்சு. எல்லாருமே சொல்லி சொல்லியே இருந்தாங்க, நோம்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிக்கும் போலயே இந்த தடக்கான்னு சொல்லி. பசின்னா டெஃபினிட்டா வராது. தண்ணி தாகம் தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ் மழை பெஞ்சு கிளைமேட்டே மாறிருச்சு. இந்த கூல் கிளைமேட்ல எங்க மம்மா வந்து ஜிஞ்சர் டீ ஊத்திட்டு வந்திருந்தாங்க. அதோட சிக்கனும் பாயில் பண்ண போட்டிருந்தாங்க. அவங்க குக் பண்ணி வச்சிருந்த ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் இதுதான். கிரீன் பீஸ், சிக் பீஸும் செஞ்சு வச்சிருந்தாங்க. அது வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆவிருச்சு. இதுவும் ஃப்ரீஸ் ஆவி தான் நான் கொஞ்சம் எடுத்தேன் காட்டுறதுக்கு. நான் க்ரோசரி வாங்க போயிட்டு டைமில் வந்து எங்க மம்மா வந்து ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுறேன், அது மாதிரி கொஞ்சம் ஷார்ட் ரெடி பண்ணுறேன். இது எல்லாமே ஃப்ரீசரில் போட்டு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருச்சு. பை த வே இது தான் டின்னர். இப்படி தான் நாங்கள் ரமதானுக்கு ரெடி ஆகினோம். நீங்கள்லாம் யூஸ்வலாக எப்படி ரமதானுக்கு ரெடி ஆவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சஹர் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் ரமதான் முபாரக். Hope you guys enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.